வாசிங்க நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நல்ல கவனிங்க. நான் மறுபடி ஒவ்வொரு வாரமும் நான் உங்களுக்கு இதை எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள் இருதயத்துக்குள்ளே இதை போக வைக்க முடியும் என்னால் பிரயாசப்படுறேன் கர்த்தருடைய கிருபையினால். அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு எனக்கு தரும். அப்படின்னா அடுத்த வார்த்தை சொல்லுது. என்ன சொல்லுது? அதனோட அவர் வேதனையை அவர் கொடுத்தாருன்னு கூட்ட மாட்டார். இந்த வசனம் ஒரு உண்மையை சொல்லுது, ஒரு பெரிய உண்மையை சொல்லுது. என்ன தெரியுமா? நான் இல்லாம உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமைன்றீங்க, ஒத்துக்கிறீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி எப்படி ஒரு பச்சை குழந்தை ஒரு தாயை சார்ந்திருக்குமோ, அதனால் எதுவுமே செய்ய முடியாததினால் தன் தாயை சார்ந்திருக்கிறோமோ, அதுபோல நான் தகப்பனை சார்ந்திருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இது ஒவ்வொரு நாளும் இந்த எண்ணம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னுடைய அறிவை பயன்படுத்தி ஒன்றும் செய்ய முடியாது, என் படிப்பை பயன்படுத்தி ஒன்றும் செய்ய முடியாது, என் வேலையை பயன்படுத்தி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் கிருபை, அவர் கிருபை ஒவ்வொரு நாளும் காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறதே. அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு 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 அவரவே சார்ந்து 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 வாழும்போது ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தரும். அல்லேலூயா. தருமா தராதா? கட்டாயம். என் தேவையை அவர் சந்திப்பார். தகப்பனை ஒரு பிள்ளை சார்ந்துக்குச்சுன்னா தகப்பன் என்ன செய்வாரு? பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்ணுவார்? செய்வார். தகப்பனை சாராம வாழ்றதுனால தான் தகப்பன்கிட்ட இருந்து எதையுமே நம்மளால முடியல. இப்ப நல்லா நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், ஐஸ்வர்யம் என்பது ரட்சிக்கப்பட்டவர்களால் சம்பாதிக்க முடியாதவைகள். அப்படி சம்பாதிக்க பிரயாசப்படும் போது சில நேரங்களில் கர்த்தரும் சரி நீ சம்பாதித்து தான் பார் என்று என்ன செய்கிறார்? விட்டு விடுகிறார். நம்மளுடைய முயற்சிகள் திருவினையாக்கும் என்று நம்ம என்ன செய்கிறோம். ஆனால் அது உண்மையாக திருவினையை என்ன செஞ்சிருது? கொண்டு வந்துடுது. நல்லா கவனிங்க. பிசாசெல்லாம் கவுக்கிறது கிடையாது. நம்மளை கவுக்கிறது யாரு தான்? ஆண்டவர் தான். ஆண்டவரே நம்மளை கவுத்தி விட்டு கையை தூக்க வச்சு தூக்கி விடுகிறவர். அல்லேலூயா. ஏன்னா பிள்ளையை கண்டிப்பதற்கு அவருக்கு என்ன இருக்குதுங்க? உரிமை இருக்குது. என்ன தேடு பின்பதாக இவைகளெல்லாம் உனக்கு தரேன்னு சொன்ன கர்த்தர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பதாக இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது 100% இதை விசுவாசிச்சு தான் இருதயத்தை கெளித்து இந்த வார்த்தையை ஒருவன் தரித்து கொண்டால் இந்த வாக்குப்படின கர்த்தர் கைவிடுவாரா? ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஏன்னா நமக்கு அந்த விசுவாசம் என்ன செய்ய மாட்டேங்குது? வரமாட்டேங்குது. ஏன்னா நம்பிக்கை வேற இடத்துல இருக்கிறதுனால விசுவாசம் வர மாட்டேங்குது. ஆண்டவர் சொன்னார்ல, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ. நம்ம நிறைய சரியாக வேண்டியது நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு. நம்ம எத்தனை வருஷமாக நம்ம சர்ச்சுக்கு வரோம் அப்படின்ற குறிப்பெல்லாம் பரலோகத்தில் இல்லை. அவர் இருதயத்தை மட்டுமே பார்க்குற தேவனாக இருக்கிறாரு. இல்லைன்னா மற்றதை வச்சு என்ன செஞ்சிடலாம்? அவரை ஏமாத்திடலாம். அவரை ஏமாற்றவும் முடியல நம்மளால. ஏன்னா இருதயத்தை பார்க்குறாரு. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒரு நல்ல தீர்மானத்தோடு கூட, ஆண்டவரே
எனக்கு தேவை ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை அடைவதற்கு உம்முடைய கிருபையையும் என்னுடைய பிரயாசத்தையும் நான் பயன்படுத்தி நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்கிற நல்ல தீர்மானத்தோடு இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கை குறித்து பார்த்தோம். அவனுடைய பிள்ளைகளாகிய ஏசா மற்றும் யாக்கோபை குறித்து தொடர்ச்சியாக பார்த்தோம். அந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். தன்னுடைய தகப்பனை ஏமாற்றுவதற்கு அவன் பிரயாசப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு தெரியும். அதை வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நல்ல கவனிங்க. நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். யார் கேட்டது? ரெபேக்காள் கேட்டாள். யாரு சொல்லுவதை? யாருக்கு உரையாடல் நடந்தது? அப்பாவுக்கும் பிள்ளைக்கும், ஈசாக்குக்கும் ஏசாவுக்கும் நடந்த உரையாடல் யாரோ ஒருவரால் ஒட்டு கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், நம்மளை கர்த்தர் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பிசாசு நம்மளை 24 மணி நேரம் என்ன செய்யுது? பார்த்துட்டு தான் இருக்கிறான். நல்ல கவனிங்க. நம்ம வாயிலிருந்து புறப்பட்டு வர வார்த்தையை மாத்திரமல்ல, நம்மளுடைய சிந்தனைகளில் புறப்படுகிற சிந்தனைகளையும் யோசனைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறது போல சாத்தானும் அறிந்திருக்கிறான். ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம, இல்லைன்னா ஆத்மாவை இழந்து போயிடுவோம். இங்க 2 பேர் பேசுறாங்க. தகப்பனும் மகனும் யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டு என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. யாரோ ஒருத்தர் செவுத்துக்கு பின்னாடி இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து என்ன நடக்குது வாசிங்க. 8. ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். என்னைக்குமே பிசாசு, நான் மறுபடியும் சொல்றேன், கட்டாயப்படுத்தவே மாட்டான். எந்த மனுஷனையும் விழ வைப்பதற்கு பிசாசு யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. அவர் எப்படி வாசலுக்கு வெளியே இருந்து கதவை தட்டுகிறாரோ, சத்தத்தை கேட்டு நான் கதவை திறக்கும் போது உள்ளே வருகிறாரோ, அதே போலதான் பிசாசும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நுழைவதற்கு முன்பதாக கதவை தட்டுகிறான். அந்த சத்தத்தை கேட்டு தட்டுறது யாருன்னு நீ புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தையும் ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நீ அந்த ஞானத்தினால் நடத்தப்படாமல் இருக்கும் போதுதான் கதவை நீ வேகமாக திறக்கிறாய். திறக்கும்போது அவன் உள்ளே வந்து உன்னை ஆட்கொண்டவன் நடத்த ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், இயேசு சொல்ற வார்த்தையை விட பிசாசு சொல்ற வார்த்தை நல்லா தான் இருக்கும். எப்படி தான் இருக்கும்? நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். ஆனா அதோடைய முடிவு மரண வழிகள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அதனாலதான் நம்ம இயேசுவுடைய வார்த்தையை விட சத்ருடைய வார்த்தையின் மேல நமக்கு ஏதோ ஒரு விருப்பம், ஒரு அலாவதியான ஒரு ஆவல் இருக்கிறது. நீ வசனத்துக்கு கீழ்ப்படிந்திரு, நான் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுவதை விட நான் சொல்லுவதை இப்பொழுது செய், நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லும்போது எது நல்லா இருக்கு? நான் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவேன்றதை விட இப்ப உயர்த்துவேன். உடனே நம்ம என்ன செஞ்சிடறது? நல்லா இருக்குது, அதை விட இது நல்லா இருக்கு. சொல்றது யாரெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு காரியம் என்ன செய்யணும்? நடக்கணும். எனக்கு அவர் ரொம்ப தெளிவா சொல்றத பாருங்க. 8ஆம் வசனத்துல, ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறேன்,
வேலை செய்ய வேண்டியது நீ. நான் காதுல ஓதி விட்டு போயிடுறேன், நடக்க வேண்டியது நீ. அனுபவிக்க போறதும் நீ. அல்லேலூயா. பிசாசு எப்படி பேசுது? ரொம்ப பிரியமாக தான் என்ன செய்யும், நம்ம மேலே ரொம்ப கரிசனையாக இருக்கிறது போல தான் பேசுகிறான். சில நேரம் நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. பேசுகிற அந்த சத்தம், அதாவது ஆடிபிளாக உங்கள் காதுக்குள்ள அந்த சத்தம் கேட்குன்னு நான் சொல்லலை. உங்களுடைய ஆவியில் ஒரு பேசுகிற ஒரு உணர்வு, ஒரு தூண்டுதல் உண்டாகும்போது பேசுவது கர்த்தர்தானா இல்லை சாத்தானா என்பதை அறிய வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை. அவருடைய பிள்ளை ஆயிட்டோம்ல, அவருக்கு சொந்தம் ஆயிட்டோம்ல, அவர் நமக்குள்ள வந்துட்டார்ல, அப்போ இந்த ஞானத்தை தருவாரா தரமாட்டாரா? எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சில நேரங்களில் தெரிஞ்சும் கீழ்ப்படுகிறோம், சில நேரங்களில் தெரியாமலேயே, யார் சத்தம் தெரியாமலேயே என்ன செஞ்சிடறோம், கதவை திறக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம். இப்போல்லாம் வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த டோரில் வந்து ஐபீஸ்ன்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. அது வெளியே என்ன செஞ்சால் கண்ணை வச்சு அப்படி எட்டி பார்க்குறாங்க எங்கே இருக்காங்கன்னா, அது நல்லா 4 சைடு என்ன செய்யுது, நல்லா காட்டுது அந்த லென்ஸ் வழியாக பார்க்கும்போது. ஆனால் இந்த காலத்தில் முற்காலங்களில் பார்த்தா அது இருந்துச்சா? இல்லை. யாராவது கதவை தட்டுனா என்ன செய்வோம், திறக்கிறதுக்கு முன்னாடி சவுண்ட் அனுப்புவோம் வெளியே. அம்மாவா இல்லையா, யாரு அவங்க, நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே இது கேட்ட குரலாக இருந்தால்தான் கதவை திறக்குவோம். அம்மாவா இல்லையாங்க? அப்படி தேவனோடு பழக்கம், உனக்கு உறவாடுதல் இருந்தா பேசுறது யாருன்னு நீ கண்டுபிடிச்சிருவ. அல்லேலூயா. நீ கண்டுபிடிச்சு திறக்க முடியும், திறக்காமல் பூட்ட முடியும். தவறான ஒரு நபர் வந்துட்டான், நான் கதவை சாத்தி தான் வைக்கணும்னு நீ எதிர்ப்பு. என்னதான் வெளியே இருந்து என்ன வேணா சொல்லட்டுங்க, என்ன வேணாலும் உன்னை புகழ்ந்து பேசட்டும், என்ன வேணா உனக்கு தரேன்னு சொல்லட்டும், சத்தம் வேற. அதனால கதவை திறக்க மாட்டேன். கண்ணில் பார்க்கல, ஆவியின் உணர்வு. அல்லேலூயா. இது ஆவிக்குரிய மனுஷனுக்கு. இது நமக்குள்ள வந்து வருகிற சத்தத்தை நம்ம அறியலைன்னா சரியா சிக்கிக்கொள்வோம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். எத்தனை ஒரு வாசிச்சிருக்கிறீங்க? அந்த நிதானம் இல்லைன்னு வைங்க, நம்ம கோட்டையை விட்டுருவோம் வாழ்க்கையில். பிசாசு வந்து ஆத்மாவை திருடிட்டு போயிடுவான், ரட்சிப்பை திருடிட்டு போயிடுவான், உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை திருடிட்டு போயிடுவான். அல்லேலூயா. வாசிங்க 9ஆம் வசனம் வாசிங்க. கொண்டு வா, பிரியமான ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். 10. நல்ல கவனிங்க, நல்ல கவனி, இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. உன் தகப்பன் மரணம் அடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி. போதும், ஒரு நிமிஷம். எனக்குமே வசனத்தை வேகமாக என்ன செஞ்சிடக்கூடாது, வாசிச்சு போயிடாதீங்க. நீங்கள் வீட்டில் வாசிக்கும் போதும் அந்த வசனத்தை நிறுத்தி நிதானமாக ஒரு இடத்துல நிறுத்தி, ஏன் கர்த்தர் இப்படி சொன்னார், என்ன காரணம் இருக்கும்னு தியானித்து அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, அடுத்த பகுதிக்கு போகிறது நல்லது. அல்லேலூயா. என்ன அழகா அவன் சொல்லி அந்த சொல்லித்தரா பாருங்க. வாசிங்க மறுபடியும். உன் தகப்பன் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி. போதும், நல்ல கவனிங்க. எனக்கு ஒரு கேள்வி. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வந்தது. ஈசாக்கின் ஆசீர்வாதம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், போகணும் என்பது யாருடைய திட்டம்? அப்படி இருக்கும்போது இதை சரியாய் புரிந்து கொண்டால், எப்படி இவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி அவன் செத்து போயிடுவானா? அப்ப நல்லா கவனிங்க. தேவனை குறித்ததான ஒரு வெளிச்சம் இல்லாத ஒரு குடும்பம். நான் இது ஒரு ஃபேமிலியா பார்க்குறேன்.
இது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் சொல்கிறோமே. இந்த ஈசாக்குடைய குடும்பம், தகப்பனுக்கு கண்ணு போயிடுச்சு, மனைவிக்கு எல்லாமே போச்சு, பிள்ளைகளுக்கு எல்லாமே அவுட்டு. இது ஒரு ஆவிக்குரிய குடும்பம்னு சொல்கிறதுக்கு தகுதி இருக்குதா எங்கேயாவது? ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பங்கள் கூட சில நேரங்களில் தேவனை விட்டு தூரமாக போகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. இந்த 4 பேர்த்தில் அதிகமாக பிசாசுனால பயன்படுத்தப்பட்டது யாருங்க? கரெக்டாக சொல்கிறீங்களே, யாரு? ஆமாம். அதனால் பெண்களை சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்குங்க, அப்படி சொல்லலை. நல்லா கவனிங்க. ஒரு வீட்டில் யார் ஆவியில் வீக்கஸ்ட் பர்சன் என்பதை முதலாவது பிசாசு தேடுகிறான். அது ஒருவேளை ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், பிள்ளைகளாய் கூட இருக்கலாம். அவன் தேடுகிறான். யாரை வகை தேடி பிடிக்கலாம் என்று தேடும்போது அதில் எல்லாரை விட ஒருத்தர் நல்ல இருதயத்தை என்ன செஞ்சுருக்காங்க, திறந்து வச்சிருக்கிறத பார்த்துட்டு அவன் உள்ள வரான். இந்த மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்வதற்கு, இந்த குடும்பம் தேவ தரிசனத்தை விட்டு ஓடி போவதற்கு பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் ரெபெக்காள். இந்த ரெபெக்காளை பயன்படுத்தி குடும்பத்தை பிசாசு 2 துண்டாக உடைத்து போட்டான். அல்லேலூயா. ரெபெக்காளுக்கு சொரணம் இல்லை, காதில் பேசுறது யாருன்னு தெரியல, இருதயத்தில் தோன்றதெல்லாம் செய்யறது. 2 பேரும் பிள்ளை, ஒருத்தனை ஒரு மாதிரி இன்னொருத்தரை ஒரு மாதிரி பார்க்குற பார்வை. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்ல, நல்ல கவனிங்க. நம்மளுடைய எல்லா வீக்னஸும் பிசாசுக்கு நல்லா தெரியும். இவனை எங்கே அடித்தான் விழுவான் அப்படின்றது பிசாசுக்கு நல்லா தெரியும். அவன் குறிப்பார்த்து கொண்டே இருக்கிறான் ஒவ்வொரு நாள் சந்தர்ப்பம் எனக்கு எப்போ கிடைக்கும்னு. யாக்கோபு ஏசாவை வீழ்த்துவதற்கு அவன் வகை தேடி உட்கார்ந்துட்டு இருந்தானா இல்லையா? இவனுக்கு எதில் வீக்னஸ்? கூழு, சிவப்பு கூழு ரெடியாக அவன் வர நேரத்தில் ஆயத்த பண்ணி வச்சிருந்தது போல சில நேரங்களில் நமக்கும் பிசாசு ரெடியாக ஆயத்தப்படுத்தி அநேக காரியங்களை வைத்து காத்து கொண்டிருக்கிறான். நீயே வந்து காலை உள்ள விட்டு சிக்கணுன்றதுக்காக. அல்லேலூயா. நீங்களும் நானும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், தகப்பனுடைய ஐக்கியம் இல்லை என்றால், அந்த பரம அப்பாவுடைய ஐக்கியம் இல்லைன்னா நம்ம எங்கே போகிறோன்னு நமக்கே தெரியாது. வாசிங்க. புசிப்பதற்கு அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றால் அதற்கு யாக்கோபு நல்ல கவனிங்க. என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். போதும். 2 பேரும் ரெட்ட பிள்ளை, ஆமாவா இல்லையா? ஒரே ஹைட், ஒரே வெயிட். எத்தனை பேர் ரெட்ட பிள்ளைகளை பார்த்துருக்குறீங்க? அப்படியே இருப்பாங்க பார்க்க ஒரே மாதிரி. இவங்க 2 பேர்த்துக்கு ஒரே ஒரு வித்தியாசம்தான். அவனுக்கு அவன் உடம்பு முழுக்க அவனுக்கு முடி ரோமம் இருக்குது, இவன் சும்மா மொழுன்னு இருக்கிறான் ஆள். இவன் நல்ல கவனிங்க. இவன் சொல்கிறான், அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, ரைட்டு, கண்ணில் பார்த்து என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. நான் போய் நின்னேன்னா என்னை ஒருவேளை தடவி கிடவி பார்த்துட்டாருன்னா நான் மாட்டிக்குவேன். நான் சொல்கிறது நல்லா கவனிங்க, அப்போ தான் புரியும். ஏசாவை வஞ்சிக்கும் போது இவன் இந்த அளவுக்கு என்ன செய்யலை, யோசிக்கலை. பாவம் என்னைக்குமே அது கர்ப்பம் தரித்து அது பெருகிற வரைக்கும் அதுக்குள்ள ஒரு வளர்ச்சி உண்டாகிட்டே இருக்கும். இவனுக்குள்ள அந்த பாவம் வளருகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். பாவத்தை செய்ய போகிறேன், ஆனால் மிக கவனமாய் பாவத்தை செய்ய வேண்டும்.
என் அண்ணனை ஏமாத்தினது போல எங்க அப்பனை என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. அதனால எங்க அப்பனையே நான் ஏமாத்துவதற்கு நான் என்ன செய்வது? அல்லேலூயா. இப்ப சாத்தான் சொல்லுது, உனக்கு நான் வேஷம் போட்டு விடுறேன். என்ன போட்டு விடுறேன்? நல்லா கவனிங்க, நான் சொல்றத. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நன்மைங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்க, சாத்தான் வரும்போதே என்னிடத்துல ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவனை அனுப்ப முடியும். இப்போ வேஷம் போடணும். அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிறதுக்கு வேஷம் போட வேணாம். ஆனால் இப்போ நீ என்ன போடணும்? வேஷம் போடணும். யாரு முன்னாடி போற? அப்பா முன்னாடி போட போறேன். ஈசாக்க தேவனோடையும் இந்த யாக்கோபை நம்மளோடய ஒப்பிட்டு பாருங்க. யாரோட வேஷம் போடுறான்? அவன் நினைச்சான் அப்பா கண்ணு தெரியாது, குருட்டு தகப்பன் என்னை தடவி பார்த்துட்டு என் மேல இருக்க ரோமம் இருக்கிறது போல நான் ஒரு வேஷம் போட்டு போயிட்டேன்னா ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருவாரு, கொடுத்துருவாருன்னு. பரத்திலிருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்ற அறிவில்லாம போச்சே. என்னைக்குமே பாவம் செய்யறப்ப, விசுவாச வாழ்க்கையை விட்டு வலிவி போகிறப்ப, விசுவாசத்துக்கு விரோதமாக நம்ம நடக்கிறப்ப, வசனத்துக்கு விரோதமா நடக்கிறப்ப, பரத்திலிருந்து ஒருத்தர் பார்க்கிறாருன்ற எண்ணம் முதலாவது நமக்கு இல்லாமல் போக ஆரம்பிக்கும். இது உடனே வராது. பாவத்தில் பழக 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 ஆண்டவரை விட்டு தூரம் போக போக போகுது. ஆட்டோமேட்டிக்கா ஒரு மனுஷனுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இன்னும் தெளிவா சொன்னா துணிகரம். என்னதுங்க? துணிகரம். வாசிங்க இப்ப. நல்ல கவனிக்க. ஒரு வேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது என் தகப்பனுக்கு நான் எத்தனை தானே நீ அவனுக்கே மனசாட்சி சொல்லுது, நான் திருட்டு பையன்னு தெரிஞ்சு போச்சுன்னா என் வேஷம் களைஞ்சிரும். அல்லேலூயா. நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், நல்லா கவனிங்க, நான் சொல்றது கவனிங்க. தேவனுக்கு பிடிக்காததும் அருவருப்பான 2 பாவம். ஒன்று பெருமை, இன்னொன்று மாய்மாலம். என்னதுங்க? மாய்மாலம். வேஷம் போட்டு வாழ்றது. வாசிங்க. சாம மேல வந்துடுச்சுன்னா என்ன செய்யறது? உன்மேல் வரும் சாபம் போதும். பிசாசு சில நேரத்தில் நம்மளை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு என்ன வேணாலும் என்ன பண்ணுவான், சொல்லுவான். இங்க ரெபெக்காள் சொன்னா, ஓ மேல வர சாபம் ஏன் மேல வரட்டும். இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து பிசாசு அப்படி சொல்லாது. நல்ல கவனிங்க, நான் சொல்றத. என்ன தெரியுமா சொல்லுவான்? நீ செய்யறத சீக்கிரம் செஞ்சுட்டு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுரு. எது ஈஸியா இருக்கு? இப்ப பிசாசு பயங்கரமான ஒரு தந்திரசாலி. நீ மனந்திருமண அவசியம் இல்லை, நீ உடனே மன்னிப்பு கேட்டு. எப்படி இருந்தாலும் தகப்பன் உனக்காக என்ன செஞ்சிருவாரு, இறங்கிடுவாரு. பல நேரங்களில் பிசாசு நம்மகிட்ட இப்படி தான் காம்ப்ரமைஸ் பண்ணுகிறான். நீ செய்யறத சீக்கிரம் செய், நீ பேசுவதை சீக்கிரம் பேசு, விளைவுகள் வந்தால் பரவாயில்லை, இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு மனசு எப்படி இருக்குது? நல்ல ஒரு பாண்டவர், என்ன வேணாலும் செய்யலாம், என்னன்னு கேட்டுக்கலாம், மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஆண்டவர் விட்டுருவார். வாசிங்க.
ம் ம் மறுபடியும் சொல்கிறான், நான் சொல்கிறத கேளு. அவன் இல்லை உடனே அவன் மைண்டை பாருங்க, வேற எதையுமே அவன்கிட்ட என்ன செய்யலை, எக்ஸ்ட்ரா பேசலை. நான் சொல்கிறத செய், சீக்கிரம் செய், சீக்கிரம் செய், சீக்கிரம் செய். எத்தனை பேர் இந்த சத்தம் கேட்டிருக்கீங்க உங்கள் இருதயத்தில்? எல்லாரும் என்ன செய்கிறோம், கேட்குறோம். செய்கிறத சீக்கிரம் செய், யோசிக்காத, தாமதிக்காத. அல்லேலூயா. பிசாசுடைய தந்திரங்களை தெரிஞ்சு கொள்வோம். உன்னிடத்தில் மறைந்திருக்கிற விலை மதிப்பில்லாத அந்த ரட்சிப்பை திருடுவதற்காக அவன் என்ன திட்டம் வேணாலும் போடுவான். உன்னை ஆவியில் டவுன் ஆக்கி உன்னை உட்கார வச்சு உன்னை அள்ள வச்சு என்ன செய்யணும், அவன் பார்க்கணும். அல்லேலூயா. அந்த நேரத்தில் பிசாசே ஏன் எப்படி கவுத்த அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? என்னது அது ஓம் பாடு. அல்லேலூயா. பிசாசுக்கிட்ட அன்பை எதிர்பார்க்க முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், விசுவாசத்துக்கு விரோதமான வார்த்தைகள் உங்கள் செவிகளில் கேட்குமானால் கவனமாய் நிதானித்து பகுத்து தேவனிடத்திலே நாம் திரும்புவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க அடுத்து. ம் 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 அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்தாள். தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை, நல்ல கவனிங்க, நம்ம ஒப்பு கொடுத்துட்டா போதுங்க, பிசாசு அதுக்கப்புறம் நம்மளை நடத்த ஆரம்பிச்சிடும். அவனுக்கு தேவை என்ன தெரியுமா? நான் சொல்றத செய். நீ ஒரு தடவை செஞ்சினா போதும், அடுத்து உனக்கு எல்லாமே அவன் சப்ளை பண்ணுவான். பாவம் கர்ப்பம் தரிப்பதற்கு என்ன வேணாலும் அவன் உனக்கு என்ன செய்வான், செஞ்சு தருவான். சமைக்கிறது மாத்திரம் என் வேலை இல்லை, உன்னை ரொம்ப சேஃப்டியாக என்ன செய்கிறேன், பாவம் செய்கிறதுக்கு அனுப்புகிறேன். எத்தனை பேர் சேஃப்டியாக பாவம் செய்வீங்க? என்னைய பார்க்காதீங்க, சொல்லுங்க, செஞ்சுருக்கோமா இல்லையா? சேஃப்டியாக பாவம் செய்கிறது, ரொம்ப பாதுகாப்பாக, யாருக்கும் ரொம்ப கவனமா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு சேஃப்டி. அந்த பாதுகாப்பு உன்னை பிசாசுக்கு அடகு வைக்கும். அல்லேலூயா. நல்ல சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறீங்க நீங்க. அறிஞ்சு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. அல்லேலூயா. வாசிங்க. நல்ல வஸ்திரங்களை எடுத்து, நல்ல கவனிங்க, ரெண்டு பேரும் ஹைட் அண்ட் பாடி வெயிட்டில் எப்படி இருக்கிறாங்க, ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அண்ணனுடைய நல்ல வஸ்திரங்களை எடுத்து யாக்கோபுக்கு உடுத்தி ஹல்லேலூயா. கற்பனை செஞ்சு பாரு எப்படி இருக்கான்னு. பிசாசு சில நேரம் நம்மளை கோமாளியாக மாற்றி கொண்டு போயிடுவான். இதை கற்பனை செஞ்சு பாரு, தொலைன்னு ஒரு ட்ரெஸ்ஸு, கழுத்துலேருந்து உடம்பு ஃபுல்லாக என்ன இருக்குது, இங்கிட்டலாம் ஆட்டு தோல் முடி இருக்குது, பார்க்குறக்கு எப்படி இருக்குது, கோமாளி மாதிரி இருக்குது. நல்லா தானடா இருந்த, கிறுக்கனாக ஆக்கிடுவான் பிசாசு. உன்னை மென்டலாக்கி சுத்த விட்டுருவான் பிசாசு. உன் தேவ சாயலை இழக்க வச்சிருவான் பிசாசு.
நான் மறுபடியும் ஏற்கனவே சொன்னேன், சேஷ்டபுத்திர பாகம் மாம்சத்தின்படி யாருக்கு தான் வரணும்? ஏசாவுக்கு தான் வரணும். அந்த ஆவியின்படி யாருக்கு தான் அது திரும்பும்? யாக்கோபுக்கு தான் திரும்பணும். ஏன்னா உண்மையாக இருந்தால் யாருக்கு திரும்பும்? யாக்கோபுக்கு திரும்பும். நீ பொறுமையா இல்லை மகனே, நீ பொறுமையா இரு, நீ காத்துரு. இப்பயும் ஒன்றும் இல்லை, அப்பா கிட்ட போய் சொல்லிடு. அப்பா கிட்ட மனம் திரும்புறதுக்கு தான் நம்மளால என்ன செய்யலைங்க, முடிய மாட்டேதுங்க. பல நேரங்கள் பாவம் செய்ய 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 துணிகரம் பெருக 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 அப்பா கிட்ட போகவே முடியலை. மறுபடியும் ஒரு வேஷம் போட்டு போகிறான். போய் மெதுவாக போய் அடுத்து என்ன வாசிங்க? நல்ல கவனிங்க. என் தகப்பனே என்றான். சரியான கேள்வியா இல்லையா? அதாவதுங்க, பாவம் செய்யறப்ப, பாவத்துக்கு உடன்பட்டு செய்யறப்ப, விசுவாசத்துக்கு புறம்பான காரியங்களை நம் பலத்தினால் செய்யறப்ப தேவன் பேசுகிறார். அல்லேலூயா, பேசுகிறார். ஆதாமிடத்தில் பேசின அதே கர்த்தர் இப்ப மறுபடியும் யாக்கோபினிடத்தில் பேசுகிறார். ஆதாமிடத்தில் பேசினார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? என்னைக்குமே ஆண்டவர் தெரியாதவர் போலதான் என்ன செய்வாரு? உன்கிட்ட கேட்பாரு. அல்லேலூயா. இங்க மறுபடியும் யார்கிட்ட கேட்கிறாரு? நீ யார் என் மகனே அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ யாருன்னு சொல்லு, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய்னா ஓடி என்ன செஞ்சிருக்கணும்? வந்து இதோ இருக்கிறேன்னு வந்துருந்தீங்கன்னா மன்னிப்பு கிடைச்சிருக்கும் உனக்கு. நீ தகப்பனோட ஐக்கியம் இருந்திருந்தா தகப்பன் இருதயம் உனக்கு புரிஞ்சிருக்கும். தப்பு செஞ்சாலும் எங்க அப்பாட்ட போனா என்னை ஏற்றுக்கொண்டு என் பாவத்தை மன்னிப்பார் என்று உனக்கு உணர்வு இருந்திருக்கும். அப்பா கிட்ட தொடர்பு இல்லைன்னா பாவத்துக்கு மேல பாவத்தை மூட்டை மூட்டையா சேர்த்து வைக்கிற நிலைமைக்கு பிசாசு கொண்டு வந்துருவான். கடைசியில் கேட்கிறான், என் மகனே நீ யார்? என்ன ஒரு துணிகரம்! முன்னாடி பயந்தானா இல்லையா? நல்ல கவனி. முன்னாடி என்ன செஞ்சான்? எங்க அப்பா என்ன செஞ்சிருவாரு? இப்ப பாவத்தை மூடி தைரியமா செய்வதற்கு அவனுக்கு ஒரு வஸ்திரமும் அவனுக்கு ஒரு தோல் ஆடையும் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. என்னை எவனும் கண்டுபிடிக்கவே முடியாது. பாவத்தை மறைக்க 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 ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். நீ தைரியமா செய், தைரியமா செய், தைரியமா செய் அப்படின்னு வாசிங்க. மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன், உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து புசியும் என்றான். பாவம் உள்ள வளர்ந்து ஒரு மரமாக மாறி பாவ கனிகளை அவனுக்குள் கொடுப்பதை நம்ம இங்கே பார்க்குறோம். கொஞ்சம் கூட மனசாட்சியில் ஒரு உணர்வு இல்லாமல், மனசாட்சி செத்து போய் தைரியமாய் தகப்பனுக்கு முன்னாடி பொய் பேசுவதற்கு இருதயம் அவனை ரெடி பண்ணிடுச்சு. நம்ம பல நேரங்களில் கர்த்தருக்கு முன்னாடி இப்படி போகிறோமா இல்லையா? என்னங்க போகிறோமா இல்லையா? சீக்கிரம் நம்ம மனம் திரும்பணும். அவருடைய வருகையில் போனால் மனம் திரும்பணும். துணிகரமாக அவருக்கு முன்னாடி போய் நின்று பொய் பேசுவதற்கு நாம் தைரியம் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அந்த 16 வசனத்தை வாசிங்க. கைகளிலேயும் கழுத்துகளிலேயும் போட்டாள்.
ஒரு வேஷம். மறுபடியும் சொல்ற, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அவருக்கு அருவருக்கத்தக்க ஒரு பாவம் இந்த பூமியில் இருந்தது. அது விபச்சாரம் இல்லை, அது வேசித்தனம் இல்லை, என்னதுங்க? மாய்மாலம். அவங்களதான் முகத்துக்கு நேரம் இயேசு எதிர்த்து நின்னார். ஏனென்றால் நான் ஆவிக்குரியவன் என்கிற ஒரு அடையாளத்தை காண்பித்து மாம்சத்துக்குரியவனாக வாழ்ந்தவர்களை இயேசு உங்களுக்கு ஐயோ என்று இயேசு சொன்னார். விபச்சாரம் செஞ்சுட்டு வந்த மகதலேனாள் மரியாளை பார்த்து உனக்கு ஐயோன்னு சொன்னாரு. உனக்கு வாழ்வு உண்டுன்னு சொல்ற அர்த்தம் அது. உனக்கு வாழ்வு உண்டு. அப்ப இயேசுவுக்கு தேவனுக்கு பிடிக்காத ஒரு சுபாவம் என்னங்க? மாய்மாலம் என்னதுங்க? வேஷம் போடுறது, நடிக்கிறது, நடிக திலகம். யாரு முன்னாடி? இயேசு முன்னாடியே நடிக்கிறது. அதாவதுங்க, அவன் நினச்சிட்டான் தகப்பன் குருடு, அவன் முன்னாடி என்ன வேணாலும் வேஷம் போடலாம். ஆனால் பரலோக தகப்பன் குருடா. பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க கண்ணை மறைச்சிட்டோம், இவங்க கண்ணை மறைச்சிட்டோம், இவங்க கண்ணை மறைச்சிட்டோம், இவங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு வேஷம் போடுறோம். ஆனால் தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் மனம் திரும்பணுங்க. இந்த பகுதியெல்லாம் தாண்டி வந்திருப்போம். ஒருவேளை இந்த பகுதிக்குள்ளே இருப்போமானால் நாம் மனம் திரும்ப வேண்டியது நல்லது. இல்லை என்றால் நம்மளுடைய ரட்சிப்பை திருடி கொண்டு போவதற்கு பிசாசு ரெடியாக இருக்கிறான். வாசிங்க. எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 23:13. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு. அவன் என்ன பாவம் செஞ்சான்? வேசித்தனம் பண்ணானா? விபச்சாரம் பண்ணானா? போகிற வடவன அடித்து பிடுங்கி காசை பிடுங்கிட்டானா? அவன் என்ன பாவம் செஞ்சான்? ஒன்று தெளிவாக சொன்னால், நான் இப்படித்தான்னு தேவன்கிட்ட சொல்லலை. எத்தனை பேருக்கு புரியுது? நான் இப்படித்தான் தேவனிடத்தில் நீ ஒத்துக்கொள்ளவில்லை. ஒத்துக்கொள்ளாதனால மனுஷர்கள் என்னை பார்த்தா என்ன செய்வார்கள்? எனக்கு இதனால் என்னுடைய உண்மையான நிலை வெளிப்பட்டு விட்டால் என்னுடைய மரியாதை எனக்கு குறைந்து விடும், என்னை யாரும் மதிக்க மாட்டார்கள் அப்படின்னு இந்த பரிசேயர்கள் இருதயத்தில் நினைத்த நினைவு நாள் தான் இந்த விளைவு அவர்களுக்கு உண்டானது. என்னுடைய கேரக்டரை யாரோ தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்கிட்ட யாரும் வரமாட்டாங்க, என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க, என் மதிப்பு போயிடும். அதனால நான் மாய்மால பண்ணுறேன். பிசாசு பாவத்தை செய்ய தூண்டி தூண்டி செய்ய வச்சு இப்போ யாக்கோபை யாரா மாற்றுது? மாய்மாலக்காரனாக மாற்றுகிறான். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அவன் முன்னாடி செய்த பாவத்தை விட இப்போ செய்ய போகிறது மிக பயங்கரமானது. ஏனென்றால் இந்த பாவத்தை செய்யும்போது தான் இருதயத்தில் உணர்வே இல்லாமல் செய்யக்கூடிய அந்த வல்லமையை பிசாசை உள்ள என்ன செய்கிறான்? கொடுக்குறான். அந்த உணர்ச்சி இல்லாத வல்லமை, உணர்வே இருக்காது உள்ள. வேஷம் போடுறமே அப்படின்ற அந்த உணர்வு இல்லாத ஒரு நிலை. இதை வாசிக்கிற பாருங்க, மத்தேயு 7:15 வாசிக்கிறோம். இயேசு சொல்றாரு பாருங்க, மத்தேயு 7:15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். எப்படி போனா யாக்கோபு? அதாவதுங்க, பிசாசு, நான் மறுபடியும் சொல்றேன், பிசாசு நம்மளை நான் இப்படி தாங்க, என் கேரக்டர் இப்படி தாங்க அப்படின்னு சொல்லிட்டா இயேசு கூட்டிட்டு போயிடுவார் அவனை. நான் இப்படி இல்லைங்க, நான் ரொம்ப யோகியன், நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ரொம்ப கரெக்ட் அப்படின்றத நான் வேஷம் போட்டு காட்ட 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 உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே இழுத்துட்டு போயிட்டு இருக்குது பிசாசு? நரகத்துக்கு.
மனுஷர்களை காம்ப்ரமைஸ் பண்ணுகிறோம். வேஷம் போட்டுட்டு அடுத்து அதுதான் மனுஷன் என்ன செய்யணும், நம்ம திருப்திப்படுத்தணும், அதுக்காக நம்ம ரொம்ப ஸ்திரம் எடுக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும். அவன் அதாவது பாருங்கள், அவனுக்கு என்னென்னா அப்பா குருடாக போயிட்டாருன்றதுனால கொஞ்சம் தைரியம், நம்மளாம் குருடாக இருக்கிறோம், நம்ம ஒருத்தர் இல்லை. அதனால் வேஷத்தை இன்னும் தெளிவாக என்ன செய்ய வேண்டும், போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமாம், களையாதபடி வேஷத்தை பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கைங்க, வேஷம் போட்டு வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப எப்பயுமே நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா, எப்பயுமே சுதாரிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கணும். யார் எங்கிட்ட இருந்து வருவாங்கன்னு தெரியாது, ரொம்ப கஷ்டம் இந்த வாழ்க்கை. இதெல்லாம் தாண்டி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு வேலை இருந்தோம்னா வெளியே வந்துடுவோம். இந்த வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது தெரியுமா, நிம்மதியே இருக்காது, சந்தோஷமே இருக்காது, கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது, ஒரு வெறுப்புணர்வு இருக்கும், ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். இதிலேருந்தெல்லாம் இயேசு விடுதலை ஆகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு தேவை நானாகவே அவர்கிட்ட போகணும். அதனால தான் யாக்கோபிட்ட கேட்டார், என் மகனே நீ யார்? ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அங்கேயே சொல்லியிருந்தா, நான் உண்மையிலே சொல்லுகிறேன், கர்த்தர் அவனை மன்னித்து இவனைத்தான் ஆசீர்வதித்திருப்பார். ஹல்லேலூயா. இவன் சிக்கி சின்ன பின்னமாகி கடைசியில் ஏசா கழுத்தில் கத்தி வைக்க போறான்னு தெரிஞ்ச மாத்திரத்தில் போய் விழுந்து கண்ணீர் விட்டு ஆண்டவரே என்ன செய்யும், ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே குருட்டு தகப்பன் கேட்ட கேள்வியை பரம தகப்பன் கேட்கிறாரு, நீ யார்? நான் எத்தன்? மறுபடியும் சொல்றேங்க, யாக்கோபு நினைச்சிட்டான் அப்பாவை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை பிடிங்கிடலான்னு. பிடுங்கிட்ட. ஆசீர்வாதம் ஆக்டிவேஷன் ஆகணும்னா பரம தகப்பன் அனுமதி இல்லாமல் நடக்காது, நடக்கவே நடக்காது. அது தெரியல, பாவம். நம்ம பல நேரம் இப்படிதான் இருக்கிறோம் வாழ்க்கையில். நமக்குள்ள இருக்கிறத விடாத வரைக்கும் தேவன் எப்படி நம்மை ஆசீர்வதிப்பார்? அண்ணனை ஏமாத்திட்டேன், அப்பனை ஏமாத்திட்டேன், அண்ணனை ஏமாத்தி சேஷ்டபுத்திர பாகத்தை பிடுங்கினேன், இப்போ தகப்பனை ஏமாத்தி ஆசீர்வாதத்தையும் பிடுங்கிட்டேன். நிம்மதியாக இருந்தானா? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, தேவனுடைய பார்வையை விட்டு விலகி எங்கேயும் ஓட முடியாது, தேவனுடைய கண்களை ஒரு நாளும் மறைக்க முடியாது. தேவனுடைய பார்வைக்கு கீழாக வந்த நீயும் நானும் எவ்வளவு ஓடினாலும் தேவன் விடமாட்டார், நீ மனம் திரும்பாத வரைக்கும். அல்லேலூயா. உன்னை தண்டிக்கல, நீ மனம் திரும்பாத வரைக்கும் விட மாட்டார். யாக்கோபு நினைச்சா நான் தேவனோடு போராடுறேன், இல்லப்பா, உன்னோட இத்தனை வருஷம் அவரு போராடி இருக்காரு, அது உனக்கு தெரியுமா? அவரு போராடி இருக்காரு உன்ட்ட இத்தனை வருஷமா. ஆசீர்வாதத்தை போராடி வாங்கக்கூடாது, வாழ்ந்து காட்டு. கர்த்தர் உன்னை என்ன செய்யணும்? மனதார ஆசீர்வதிக்கணும். இந்த யாக்கோபுடைய நிலைமை நான் உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப வருத்தமான நிலைமைங்க. அதாவது அவனுக்கு ஒரு புரிதல் இல்லை பாருங்களேன். அவன் என்ன நினச்சிட்டான்னா, எப்படியாவது ஆசீர்வாதத்தை களவாண்டுட்டோம்னா நான் நல்லா இருப்பேன்னு நினச்சிட்டான். எப்படி ஏசாவை ஏமாற்றி பிடுங்கினோ அதே மாதிரி இந்த ஆள்கிட்ட இருந்து நான் பிடுங்கிட்டா நான் நல்லா இருப்பேன்னு நினச்சான். பரலோகம் பார்த்து கொண்டு இருக்கிறதுங்கிற அந்த எண்ணம் அவனுக்கு இல்லை. உங்களுக்கு என்னையும் பரலோகம் பார்த்துட்டு இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? 24/7 பரலோகம் என்ன செய்யுது? வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது நம்மளுடைய சொல், நம்மளுடைய செயல், நம்மளுடைய நடவடிக்கை எல்லாவற்றையும் பரலோகம் உற்று கவனித்து கொண்டு தான் இருக்கிறது. இவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக. மனம் திரும்பினா ஆசீர்வாதம், மனம் திரும்பலைன்னா ஆசீர்வாதம் ஒரு கனவாகவே மாறும். அடுத்த வசனத்தை வாசிப்போம்.
அடுத்து ரெண்டாவது கேள்வி. என்ன கேள்வி? இவ்வளவு சீக்கிரமா எப்படிப்பா வந்த? அதாவதுங்க, இங்க உண்மையாவே ஈசாக்கு பேசல, கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த மனுஷன் நமக்கு அட்வைஸ் பண்ணலாமா அப்படின்னு என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். ஏன்னா அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்த்துட்டு நம்மளை விட அவன் டவுனாக இருக்கிறான், ஆனால் இவன் மூலமாக கர்த்தர் பேசுவாரோ நினைக்கிறோமா இல்லையா? அவன் அப்படி தான் நினச்சான். குருட்டு தகப்பன், அவன் என்னவோ பேசுகிறான், பேசிட்டு போகிறான். நான் சொல்ல வேண்டியது நான் தைரியமாக சொல்லுவேன். வாசிங்க, என்ன சொல்கிறாரு? நல்ல கவனிங்க. நான் போனேன், நான் வேட்டையாடினேன், கொண்டு வந்தேன்னு சொல்லல. துணிகரத்தின் எல்லை, இதுக்கு பேர் தான் என்னதுங்க? துணிகரத்தின் எல்லை. தேவனுடைய நாமத்தை வச்சே தேவனுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தை. அதாவது வேஷம் போட்டாச்சுங்க, இனிமேல் வேஷத்தை என்ன செய்ய முடியாது, கலைக்க முடியாது. நான் கடைசி வரைக்கும் வேஷத்தை கலைக்காமல் நடக்க வேண்டும். என்ன சொல்றான் இந்த வார்த்தை? இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுமா? நான் ஒரு ஆவிக்குரியவன் என்பதை அவனுக்கு காட்டுகிறான். எப்படி காட்டுறான்? நான் ஓடி உழைச்சு நான் அப்படிலாம் பிடிச்சி கொண்டு வரல. அல்லேலூயா. சில நேரம் பிசாசு பேச வைக்கிறானா இல்லையா நம்மளையும்? ரொம்ப கவனமாக இருக்கணுங்க நம்ம, இல்லைன்னா மாட்டிடுவோம். அவன் வலையில் கண்ணியில் மாட்டிடுவோம் வாழ்க்கை. வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு அல்லேலூயா. பிசாசுக்கு யாக்கோபையும் தெரியும், ஏசாவையும் தெரியும், ரெபெக்காளையும் தெரியும், ஈசாக்கையும் தெரியும். அதாவது யாக்கோபு என்ன செஞ்சுருக்கலாம் தெரியுமா? ஆண்டவரே, 2 கண்ணு எனக்கு போச்சு, வரவன் எவனுன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவரே, வரவன் யாருன்னு எனக்கு என்ன செய்ய சொல்லியிருக்கலாமா வேணாமா? ஏன்னா இவருக்கு என்னன்னா, இவர் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. நம்மளை எவனும் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. பல நேரம் நம்ம அப்படி தான் நினைக்கிறோம், நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. ஏன்னா எனக்கு இருக்குது திறமை, எனக்கு எல்லாம் இருக்குதுங்க, என்னையெல்லாம் எவனும் ஏமாற்ற முடியாது. பிசாசு நல்லா படித்து வச்சிருக்கிறான். இவன் எதில் வீக்குன்னு எனக்கு தெரியும், அவனுடைய தந்திரங்களும் எனக்கு தெரியும், அவனுடைய யோசனைகளும் தெரியும். முன்னாடி அதனால தான் ப்ரிப்பேர் பண்ணி மேலே என்ன போட்டு விட்டாச்சு, ஆட்டு தோலை போட்டாச்சு. இவர் என்னமோ கண்டுபிடிக்க போகிறாராம், இவர் தடவி பார்த்து கண்டுபிடிச்சிருவாராம். அவன் முன்னாடி ப்ரிப்பேர் வந்துட்டான் பிசாசு எல்லாம். அதாவதுங்க, நம்மளுடைய நிறைய பலவீனங்கள் த செல்ஃப் கான்ஃபிடென்ட் என்று சொல்லப்படுகிறவைகள், அது இருக்கிறது நல்லது. ஆனால் விசுவாசத்துக்கு எதிராக அது செயல்படக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், சுய நம்பிக்கை, சுய தைரியம் தேவை. ஆனால் தேவ தைரியத்தை, தேவன் நம்பிக்கை தள்ளிட்டு இதை கொண்டு வரும்போது தான் பிரச்சனை. அவன் ஒன்றும் சொல்லியிருக்க வேணாம், ஆண்டவரே எனக்கு தெரியலப்பா, வரப்போகிறது ஏசாவா யாக்கோபான்னு எனக்கு தெரியல, எனக்கு வெளிப்படுத்துங்க. கர்த்தர் காட்டியிருப்பாரா இல்லையா? பல நேரங்களில் சிக்கலான சூழ்நிலைகளில் நம்மளுடைய யோசனைகளை போட்டு நம்ம திட்டம் போட்டு முடிவெடுக்கிறமே ஒழிய தேவனிடத்தில் கேட்பதில்லை. கேட்கறதும் இல்லை, யோசிக்கிறதும் இல்லை. அப்படியே கர்த்தர் பேசினாலும் அதுக்கு என்ன பண்ண, செவிசாய்க்கிறதும் இல்லை. அல்லேலூயா. வாசிங்க. அவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபு சத்தம். கொஞ்சம் சொரணம் இருக்குது, கொஞ்சமாவது என்ன இருக்குது, சொரணம் இருக்குது கொஞ்சம்.
சரி, உனக்கு சந்தேகம் வந்துருச்சே, இப்பயாவது நீ யார்கிட்ட கேட்கலாம். அதாவதுங்க, ஆவிக்குரிய பின்மாற்றம் என்பது இதுதான். வெளியே இருந்து பார்க்குறப்ப ஆவிக்குரிய மனுஷனை போல காணப்படுவோம். ஆனால் தேவனிடத்தில் தொடர்பில்லாத வாழ்க்கை, தேவனிடத்தில் ஐக்கியமில்லாத வாழ்க்கை, தகப்பனோடு உறவில்லாத வாழ்க்கை, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இந்த ஈசாக்கின் மூலமாக முழு குடும்பத்துக்கே அது கொண்டு வந்து விட்டது. ஹல்லேலூயா. நம்ம எடுக்கிற சில டெசிஷன்ஸ், நம்ம எடுக்கிற சில தீர்மானங்கள், அது தேவன் சொன்னதா என்று நம்ம அறியாம மாம்ச விருப்பத்தின்படியும் சத்துருவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம செயல்படுறதுனால குடும்பம் பிளவுபட்டு போய் இங்கே நிற்கிறதை வாசிக்கிறோம். ஆமாவா இல்லையா? இவன் செஞ்ச உடனே ஏசா ஒரு முடிவெடுக்கிறான், இவனை கொலை செய்யாம நான் விட மாட்டேன்டா. என்ன முடிவு? யாருங்க காரணத்துக்கு? ஈசாக்கு. நல்ல கவனிங்க, தேவனால் அழைப்பை பெற்று தேவ தரிசனத்துக்கு நேராய் போன குடும்பம் தேவனுடைய பலிபீடத்தில் தகப்பனிடத்தில் ஏன் எதற்கு எப்படின்னு கேட்காம தன்னை அர்ப்பணித்து படுத்த இந்த ஈசாக்கு விசுவாசத்தில் வல்லவனுக்கு பிறந்தவன், விசுவாசத்தில் உலகத்துக்கு கொடுக்க போகிறவன். காலங்கள் போக 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 பிரைட்டாகணுமே ஒழிய இருளடைய ஆரம்பித்தான். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை என்னவா மாறணும்? போக போக பிரகாசமாக மாறணும். உனக்கு துரோகம் பண்ணுறவன், உனக்கு குழி வெட்டுறவன் எல்லாரையும் நீ நேசிக்கிறதும் இந்த கிறிஸ்துவின் அன்பை காட்டுவது தான் நீ பிரகாசம் உள்ளவன் என்பதை காட்டும். ஆவியில் அந்த வழிநடத்தலே இல்லை ஈசாக்கு. சுத்தமாக அவன் சென்ஸில் தொடுறான், கையில் தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு நிலைமை. ஆவியில் அறிகிறவனாக இருந்திருந்தா கண்டுபிடிச்சிருப்பான் வந்திருக்கிறவன் யாரு? யாக்கோபுன்னு. கையில் தொட்டு பார்த்தா பிசாசு அதுக்கு முன்னாடி ஆயத்தை பண்ணி கொண்டு வந்துட்டான். வாசிங்க. சத்தம் யாக்கோபு சத்தம், கைகள் ஏசாவின் கைகள் என்று சொல்லி எப்படி போட்டிருக்குது? இன்னான் என்று அறியாமல் ஆசீர்வதித்து. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பிசாசு நம்மளுடைய மைண்டை ட்விஸ்ட் பண்ணி விட்டு போயிடுவான். ஒரு நொடியில் நம்மளுடைய மனதை அப்படியே டர்ன் பண்ணி விட்டுட்டு போயிடுவான் பிசாசு. ஆமாவா இல்லையாங்க? கோபம் எப்படி வரும்? வேகமாக வருமா, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து வருமா? எப்படி வரும்? மாம்சிக பிரகாரமான ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக வருமா, சடனாக வருமா? அதாவது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பீட் லெவல் இருக்குது எல்லாத்துக்குமே. அதாவது தொட்டு பார்த்தேன், யார் மாதிரி இருக்குது? ஏச மாதிரி இருக்குது. காது, அதாவது பாரு, கண்ணு போச்சுன்னா காதும் கையும் வேஸ்ட்டு தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில். தேவனை அறிகிற அறிவு, பார்வை, தரிசனம் போச்சுன்னா நீ செய்யறதெல்லாம் வேஸ்ட்டு. தொட்டு பார்த்தேன், ஏன் ஏசா மாதிரி இருக்கிறான், அதனால நான் உடனே அவனை என்ன செஞ்சிட்டேன்? ஆசீர்வதிச்சிட்டேன். வாசிங்க அடுத்து. அப்பயே ஒரு டவுட் மறுபடியும் ஆண்டவர் கேட்குறாரு, நீ யாரு தானா? அதாவது பாருங்க, ஆண்டவர் எத்தனை தடவை ஒரு மனுஷனை தேடி வர்றாரு தெரியுமா? அவன் எத்தனை தெரியும், தெரிஞ்சு அவனை தேடி 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 வந்து நீ யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்லுன்னு கேட்குறாரே. சொல்ல மாட்டேன், வேஷம் போட்டேன், கடைசி வரைக்கும் நடிக்கணும். பிசாசு சில டெசிஷன் எடுக்க வச்சுட்டானா திரும்ப விடவே மாட்டான். உன்னை வச்சு செய்து உன்னை காலி பண்ணாம விட மாட்டான். ஹல்லேலூயா. இது பாவத்தை மாத்திரம் குறிக்கவில்லை, விசுவாசத்தை குறிக்கிறது.
விசுவாசம் இல்லாத ஜீவியம், உலகத்தின் மேல் பற்று, உலகத்தின் மேல் இருக்கிற ஒரு நாட்டம், நம்மளுடைய முயற்சிகள், நம்மளுடைய பிரயாசங்கள் எல்லாம் ஒரு நாள் வீணாய் போகும் என்பதற்கு இந்த யாக்கோபு ஒரு எடுத்துக்காட்டாக மாறிவிட்டான். அவனுடைய பார்வையில் ஜெயிச்சுக்கிட்டே வரோம், ஆமாவா இல்லையா? அவன் பார்வையில் எப்படி இருக்குது? ஜெயிச்சுக்கிட்டே வரோம், எடுத்ததெல்லாம் சக்சஸ், எந்த ஒரு பிழை இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது, நான் ஜெயித்து விட்டேன். ஹல்லேலூயா. தகப்பனுடைய மாம்சிக பிரகாரமான நாக்கு ருசி. என்ன ருசி? இது எதை காட்டுதுன்னா, புதிய உடன்படிக்கையில் உலகத்தின் ஆசை, உலகத்தின் மேல் இருக்க ஈர்ப்பு, ஒரு நாட்டம். பரலோகத்தை பார்த்தவன் இப்போ பூமியை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். பரலோகத்தை பார்த்தவே சமைக்கிற ருசியை கண்டு ஆரம்பிச்சிட்டான். மைண்டு ஃபுல்லாக என்னவா இருக்குது தெரியுமா? சோறு 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 சோறு. ஹல்லேலூயா. ஆவிக்குரியவனுடைய நிலைமை எவ்வளோ மோசமாக போகுன்றதுக்கு, ஒரு குடும்பம் எவ்வளவு மோசமான நிலைக்கு போகுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காடாக இந்த குடும்பம் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ஆனால் நல்லா கவனிங்க, இந்த மோசமான குடும்பத்திலிருந்து இந்த மோசமானவனை தேவனுக்கேட்ட தாசனா மாற்றன்றது யாருடைய விருப்பம்? அவருடைய அன்பும் விருப்பமும் என்ன செய்யலை? குறையவே இல்லை. அவன் எவ்வளவு தூரம் ஓடினாலும் பின்னாடி போகிறார், அவனை விட மாட்டார். நல்ல கவனிங்க, யாக்கோபு தேவனிடத்தில் போராடி ஆசீர்வாதத்தை பெறல. நல்ல கவனிங்க, தேவன் யாக்கோபிடத்தில் போராடி அவனை ஆசீர்வதித்தார். உண்மையா இல்லையா? நம்ம ஆண்டவர் போராடுறாரா இல்லையா? நல்ல தேவனை நம்ம இழந்து போக வேணாம். எல்லாவற்றிலும் ஃபெயிலியராக போயிட்டாங்க. ஈசாக்கு எப்படி ஏமாத்திட்டான் பார் பிசாசு. நான் மறுபடியும் சொல்றேன், உன்னுடைய கண் என்கிற பரிசுத்தம், உன்னுடைய கண் என்கிற ரட்சிப்பு, உன்னுடைய கண் என்கிற அபிஷேகம் உன்னை விட்டு போயிருச்சுன்னா நீ டம்மியான ஆளுன்றது பிசாசுக்கு தெரியும். உன்னையும் என்னையும் இன்னைக்கு உலகம் மதிக்கணும், சரியா? உன்னையும் என்னையும் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக கத்தர் வைக்கணும்னா, நான் சொன்னது 3 உனக்குள்ளே நினச்சிருந்தால் தான் இந்த உலகத்தில் நீ உனக்கு மதிப்பு இருக்கும். இல்லைன்னா இந்த உலகம் இது 3 உன்னை விட்டு போயிருச்சுன்னா உலகம் உன்னைய குப்பைக்குத்தான் தள்ளும். நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம், நம்ம மேலே இருக்கிற அந்த பரிசுத்தம், உனக்குள்ளே இருக்கிற அந்த ரட்சிப்பு தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் உன்னை ஒரு மனுஷனை நடமாட விடுது. அதான் உன்னுடைய ஐடென்டிட்டி. அதை நீ தொலைச்சிட்டீன்னா நம்ம குப்பைக்கு சமமாக மாறுவதை நான் பார்த்து கொண்டு தான் இருக்க முடியும், திரும்ப முடியாது. வாசிங்க. அதாவது நல்ல கவனிங்க, இவன் துணிகரமாக போய் தன் தகப்பன் இடத்துல என்ன செய்கிறான்? பேசுகிறான் பாருங்க. இது சங்கீதத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. வாசிங்க, சங்கீதம் 36:1 வாசிங்க. சங்கீதம் 36:1. எப்படிங்க? இப்போ யாக்கோபு யாரா மாறியாச்சு? துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு. குருட்டு தகப்ப முன்னாடி நீ என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் பரலோகத்திலிருந்து கர்த்தர் சொல்றாரு, என் உள்ளத்துக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த பயம் நமக்கு இருக்குதாங்க? இந்த பயம் இருக்கா நமக்கு? அதாவது மனுஷனை கண்ணை மறைச்சிட்டோம், கர்த்தர் என்னை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ள. இது நல்ல பயம். இந்த பயம் இருந்தால் பிழைப்போம், இல்லை என்றால் பிசாசு நம்மளை வாரிட்டு போயிடுவான். மறுபடியும் வாசிக்க. துன்மார்க்கனுடைய என்ன பேச்சு? அப்பா கிட்ட எப்படி பேசுனா? துரோகம் பண்ணி பேசுகிறான். நான் தான் மூத்த மகனாகிய
ஏசா, உன் தேவனாய கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணினார். பரலோகத்திலிருந்து கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்துக்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன்பு தேவ பயம் இல்லை. இவ்வளவும் அறிஞ்சும் அவனை ஏங்க பின்னாடி துரத்திட்டே போறாரு? உங்களுக்கு எனக்கு யாராவது இப்படி செஞ்சா துரத்திட்டே போவியா? அவனை திருத்த, அவனை சரி பண்ண பின்னாடி போடுவியா? உனக்கு எனக்கு எவ்வளோ பொறுமை இருக்கு? எவ்வளோ இருக்கு? கடுகளவை விட. அதாவதுங்க, யாராவது நமக்கு விரோதமாக பட்டா நம்ம ஒரு முடிவு பண்ணிடுறோம், இனிமேல் இதை கர்த்தர் நமக்கு செஞ்சால் எப்படி இருக்கும் யோசிங்க. அதாவது தகப்பனை நான் புரிந்து கொள்ளவில்லை. கெட்ட குமாரன் ஓடி போயிட்டான். தகப்பன் தினந்தோறும் வாசலிலே நின்று என் பிள்ளை திரும்புவான் என்று காத்து கொண்டிருக்கிற அதே கர்த்தர் யாக்கோபை பின்தொடர்ந்து போகிறார். அவர் அன்பில் மாறவே இல்லை, அவர் நேசத்தில் மாறவே இல்லை. அவர் நல்லா தெரியும். அதாவதுங்க, சினிமாவில் வேஷம் போடுறாங்க, எல்லாரும் என்ன போடுறாங்க? எல்லாரும் வேஷம் போடுறாங்க. இந்த வேஷம் போட்டு இவங்க திரைக்கு வரப்பதான் தெரியுது இந்த நடிகர் இந்த வேஷம் போட்டாருன்னு தெரியுது. இந்த வேஷத்தை போடுறதுக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு தெரியும். யாருன்னா டைரக்டருக்கு. யாருக்கு? டைரக்டர் முன்னாடி வேஷம் போட்டு அவன் நடிக்க முடியுமா? ஏன் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு நாம் தான் அவன் நடிக்க முடியுமா? ஆனால் இங்கே தேவனுக்கு முன்னாடி என்ன செய்கிறான்? டைரக்டர் முன்னாடியே வேஷம் போடுறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய கேரக்டர் இப்படித்தான், நான் இப்படித்தான், என்னால் முடியல, என்னை நீங்கள் தான் மாற்றணும் அப்படின்னு ஒப்பு கொடுத்தா ஆசீர்வாதம். நான் அப்படிலாம் இல்லை, நான் ரொம்ப கரெக்ட், நான் ரொம்ப பரிசுத்தம், நான் ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன் காட்டுறேன். எல்லாரிடத்துல வேஷம் போட 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 நியாய தீர்ப்புக்கு நேராக நாம் போகிறோம் என்பதை மறந்துவிடவே கூடாது. தேவனிடத்தில் அளவில்லாத கிருபைகளும் அளவில்லாத இரக்கங்களும் உடைய தேவனை விட்டு நம்ம ஓடவே கூடாது. அவர் காத்துட்டு நிற்கிறார். தகப்பன் எப்படி அந்த வீட்டுக்கு வாசல் நின்றுட்டு ஒவ்வொரு நாளும் காத்துட்டு நிற்கிறேன். என் பையன் வருவான், என் மகன் வருவான், என் மகன் வருவான், வருவான் வருவான் வருவான். எப்படி வருவான்னு எனக்கு தெரியாதானா வருவான். அவன் கூடவே இருந்தான் ஒருத்தன். யாரு? அவனுடைய அண்ணன், மூத்தவன். தகப்ப வீட்டிலே இருக்கிறான், தகப்ப வீட்டிலே படுத்து தூங்குறான், தகப்ப வீட்டிலே சாப்பிட்றான், எல்லாம் ரைட்டு. ஆனால் தகப்பனுடைய இருதயம் எல்லாம் எங்கே இருக்கு? ஓடி போனவன் மேலே. தேவனுடைய அன்பு மாறாதுங்க, அது மாறாது. நீ அவரை தப்ப எடை போட்டு நீ வேஷம் போடாத. உன்னுடைய வேஷம் ஒரு நாள் கலைக்கப்படும். அந்த நேரத்தில் ஏசா கண்ணீரோடு அழுதான், என்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டானேன்னு. இந்த யாக்கோபு, என் அண்ணனை வஞ்சிச்சேன், என் தகப்பனை ஏமாத்தினேன், எல்லாரும் ஏமாத்தினேன்னு சொல்லிட்டு கழுத்தில் கத்தி இருக்கிற நேரத்தில் தான் கண்ணீர் வந்தது. சில நேரம் நமக்கு ஜெபம் ஏன் வரல தெரியுமா? ஏன் வரமாட்டேது? கழுத்தில் கத்தி இல்லை. கழுத்தில் என்ன இல்லை? கத்தி வச்சவன வரும்பார் ஜெபம். அனுபவிச்சிருக்கமா இல்லையாங்க? கழுத்துக்கு கத்தி வந்த ஜெபம் வருது. கத்தி கொஞ்சம் விலகிருச்சுன்னா கான்ஃபிடென்ட் வருது நம்ம மேலே. யாக்கோபை கர்த்தர் நேசிச்சார், அவரை விட்டுட்டார். நீ எவ்வளோ தூரம் போகணுமோ போப்பா, ஒரு நாள் ஏன்ட்டா தான் நீ என்ன செய்வ? வருவ. ஹல்லேலூயா. சங்கீதத்தில் 2ஆம் வசனம் வாசிங்க. அவன் தன் அக்கிரம
நல்ல கவனிங்க. மனம் திரும்புதல் எப்படி வருமா? அவன் தன் அக்கிரமம் அருவருப்பென்று காணப்படும் அளவும். அதாவது ஒருத்தனுக்கு நான் வேஷம் போடுற ஏமாத்துறேன்றது அவனுக்கு தான் அது தெரியணும். யாக்கோபுக்கு தான் அது தெரியணும். யாக்கோபு தான் அதை செய்யணும். அதாவது நான் வேஷம் போடுறதுலாம் நல்லது தாங்க, இப்படிலாம் வாழணும்னா வாழ முடியாதுங்க. அவன் எல்லாத்தையும் லாவிட்டு போயிடுவான். அப்போ நான் தெருவில் இருந்து பிச்சை எடுக்கிறதா அப்படின்னு யாக்கோபு மனசாட்சி சொல்லும். ஆமாம் ஆமாம், கரெக்டு தான். அப்போ நீ செஞ்சது கரெக்டு தான்னு சொல்லும். ஆமாவா இல்லையா? ஆனால் வசனம் சொல்லுது, வாசிங்க. அவன் தன்னுடைய அக்கிரமமாகிய வேஷம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும். அதாவது காணப்படும் அளவும் என்றால் அவன் உணரும் அளவும். அவன் ஆவியில் என்ன செய்யணும்? உணர்ற வரைக்கும், அவன் ஏற்றுக்கொள்கிற வரைக்கும், அது வரைக்கும் அவன் வேஷம் போட்டுக்கிட்டே தான் இருப்பான். வாசிங்க. தன் பார்வைக்கு ஏற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். என்ன வாழ்க்கைங்க இது? கொஞ்சம் யோசிப்போம், நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ உங்களை புறம்பே தள்ளுவதற்காக அல்ல. புறம்பே நீங்கள் தொடர்ச்சியாய் ஓடாமல் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்கு. அல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். எத்தனை பேருக்கு இது தெரியும்? நீ உடனே அவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணி திரும்பிடு. இனிமேல் நான் வேஷம் போட மாட்டேன் ஆண்டவரே, இனிமேல் நான் நடிக்க மாட்டேன், நான் இப்படித்தான், நான் இப்படியே வரேன், என்னை நீங்கள் மாற்றிருங்க, எனக்கு இனிமேல் நடிக்க பிடிக்கல. அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், டைரக்டர் முன்னாடி வேஷம் போடுறது வேஸ்ட். ஆடியன்ஸ் முன்னாடி வேஷம் போட்டால் பணம் கிடைக்குதா இல்லையா? டைரக்டர் முன்னாடி வேஷம் போட்டால் எதாவது கிடைக்குமா? நல்லா மாட்டிக்கிட்டான். நினச்சிட்டான் ஜெயிச்சிட்டேன். அடுத்த வாரம் பார்ப்போம் மற்றதை. அவங்க தாயார் சொல்கிறா, எல்லாத்துக்கும் காரணமான ரெபேக்கா ஊரை விட்டு ஓடிரு. எப்படி? ஊரை விட்டு ஓடு. நீ வாழ முடியாதுங்க, இந்த ஊரில் வாழ முடியாது. எவ்வளோ நாள் வேஷம் போட்டு இங்கே வாழுவ? இருக்க முடியாதா? காலி பண்ணுறா, ஊரை விட்டு ஓடுறா. ஏம்மா நீ தானம்மா சொன்ன, நீ தானம்மா இவ்வளோ வேலையும் செஞ்ச, கேட்க முடிஞ்சா? நீ ஓடலை நொய்யி, அவன் உன்னை கொன்றுவான். ஓடிரு. பிசாசு என்னைக்குமே உன்னை ஓட 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 உன்னை விரட்டி நாசமாக்குகிறவன். நான் கெஞ்சி கேட்குறேன், சத்துருவின் சத்தத்துக்கு செவி சாய்க்காதே. உன் சுய சொல்லுகிற ஆவி, உன் சுய ஆவி சொல்லுகிற சத்தத்துக்கும் செவி சாய்க்காதே. கர்த்தர் பேசுகிறார் என்பதை இதன் மூலமாய் அறிந்து கொள். உனக்குள் வருகிற சத்தம் இந்த சத்தத்தோடு நிகராக இருக்கிறதா என்று பார்த்து அதுக்கு மாத்திரம் செவி கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம்.